ஒரு வீடியோவில் வந்து ஜிபி முத்து பேசியிருப்பார். டிக்டாக் நண்பர்களே, என்னன்னாச்சுன்னா ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னே தெரியல. பார்த்துருங்க, மனசே ஒரு மாதிரி சஞ்சலமாகவே இருக்குது, என்னே தெரியல. ஆஷனை ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எனக்குமே வந்து அப்படி தான் வந்து இருக்குது. 775 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ், அதில் வந்துட்டு 537 டெஸ்ட் விக்கெட்ஸ், 156 ODI விக்கெட்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு 72 T20I விக்கெட்ஸு. அதுலேயும் டெஸ்ட் மேட்சஸில் ஃபாஸ்டஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர் டு ரீச் 250 and 300 விக்கெட்ஸுன்ற ரெக்கார்டு இவர்கிட்ட தான் இருக்குது. ஃபாஸ்டஸ்ட்டு இந்தியன் டு ரீச் 500+ விக்கெட்ஸுன்ற ரெக்கார்டும் இவர்கிட்ட தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து பல ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நான் இவர்கிட்ட அட்மையர் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறையா வந்து வேரியேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருப்பார். ஆஃப் ஸ்பின்லேயே வந்துட்டு அவ்வளோ வேரியேஷன் காட்டினவர் வந்துட்டு 2018 IPL வந்துட்டு லெக் ஸ்பின் போட்டார். ஒரு மேட்ச் RCBக்கு எதிரான மேட்ச்சில் வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு ஆஃப் ஸ்பின் போட்டு வந்து விக்கெட் எடுப்பார். அடுத்த பால் வந்து லெக் ஸ்பின் போட்டு வந்து விக்கெட் எடுப்பார். லெக் ஸ்பின் போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஆஃப் ஸ்பின்னுக்கு வந்து அடாப்ட் பண்ணி திரும்பவும் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுத்தார். பேட்டிங்லேயே இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருந்திருக்கு. நிறையா 50s அடிச்சிருக்காரு. 6 டெஸ்ட் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதில் 4 டெஸ்ட் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமா 5 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு. இயான் போத்தம்க்கு அப்புறமா ஒரு மேட்ச்சில் 100 ரன்ஸ் அடித்து 5 விக்கெட்ஸ் எடுத்த ரெக்கார்டு இவர்கிட்ட தான் வந்துருக்கு. அவர் வந்து 5 வாட்டி பண்ணியிருக்காரு. இவர் வந்து 4 வாட்டி வந்து பண்ணியிருக்காரு. டாப் மூமெண்ட்ஸ் இன் ஆஷ்னா கரியர்னு வந்து பார்க்கும்போது 2011 வேர்ல்டு கப்பில் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து ஆஸ்திரேலியா கூட வந்து ஆடுவோம். அந்த மேட்ச்சில் செஞ்சுரி அடித்த ரிக்கி பாண்டிங்கோட விக்கெட் வந்து எடுப்பார். அப்புறமா 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் ஓவர் போடையில் அந்த ட்ரெட்வெல் வந்து ஒரு 4 அடிச்சிருவார். லாஸ்ட் பால் 6 ரன்ஸ் டு வின்னுன்ற நிலமையில் இருக்கையில் வந்துட்டு ஒரு மாதிரி நின்று அதுக்கப்புறமா வந்து அந்த பாலை போடுவார். என் தலைவன் MS தோனி செலிப்ரேட் பண்ண ஒன் ஆஃப் த ஃபியூ மூமெண்ட்ஸில் அதுவும் ஒன்று. இந்த மேட்ச்சில் அவரோட ஸ்டாட்டை கூட நான் மறக்க மாட்டேன். 4 ஓவர் 1 மெய்டன் 15 ரன் 2 விக்கெட். அந்த ப்ரெஷரில் வந்துட்டு ஃபைனல் ஓவரில் அந்த ஃபைனல் பாலை வந்து சூப்பராக வந்து போட்டிருப்பாரு. அப்புறமா 2014 நான் இப்போயே வந்து கல்லி கிரிக்கெட்டில் அந்த பாலை போட ட்ரை பண்ணி எல்லோரும் வந்து என்னை 6 அடித்த 2014 T20 வேர்ல்டு கப்பில் அசீம் அம்லாக்கு போட்ட அந்த கேரம் பால். அதுக்கப்புறமா 2017 பெங்களூர் டெஸ்ட்டு செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்து இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். அந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப ஒரு லோ ஸ்கோரை தான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். அந்த மேட்ச்சில் இவர் வந்து 6 விக்கெட் எடுத்து இந்தியா ஜெயிக்கலைனாக்க ஆஸ்திரேலியா வந்துட்டு 2-0ன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் வந்து லீடு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த சீரீஸே நம்ம வந்து தோற்று போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா டாப் மூமெண்ட்டுன்னு பார்க்கும்போது 2021 அந்த சிட்னி டெஸ்ட்டை ட்ரா பண்ணுறதுக்கு ஹனுமா விஹாரி கூட பண்ண அந்த 62 ரன் பார்ட்னர்ஷிப்பு. அந்த மேட்ச்சில் வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. தமிழில் தான் வந்துட்டு ஹனுமா விஹாரி கூட வந்து பேசுவார். 10 பால் ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவார். 2 பேருமே இன்ஜுரியில் 100+ பால்ஸ் ஆடி அந்த மேட்சை வந்து ட்ரா பண்ணுவாங்க. அதே 2021 தான் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒயிட் பாலில் வந்து கம்பேக் கொடுத்தாரு. T20 வேர்ல்டு கப் 2021க்காக இந்தியா ஸ்குவாடில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு தேர் இஸ் ஆல்வேஸ் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்ன்ற கோட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியாலலாம். அதுக்கப்புறமா 2022 T20 வேர்ல்டு கப்லேயும் வந்து அந்த ஸ்குவாட்லேயும் வந்து இருந்தார். அந்த T20 வேர்ல்டு கப்பில் நடந்த அந்த ஃபேமஸ் லீவ் பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து அந்த மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து கடைசி பாலுக்கு வந்து 2 ரன்ஸ் இருக்கையில் வந்துட்டு அந்த பவுலர் வந்து ஒய்டு போடுவார். அசால்ட்டாக நான் வந்து இப்படி நிற்பாப்பில். அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் எடுத்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும் அந்த மேட்ச்சு. அதுவுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மூமெண்ட்ஸ் இன் ஹிஸ் கரியர்னே வந்து சொல்லலாம். அப்புறமா 2023 இவர் கொடுத்த ஒன் டே கம்பேக்கு. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு சீரீஸ் இங்கே ஆடும். அந்த சீரீஸ்லேயும் ஆஷ்னா வந்து ஆடியிருப்பார். அக்ஷர் பட்டேலுக்கு இன்ஜுரிங்கிறப்போ இவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவரை வந்து ஸ்குவாடில் வந்து எடுத்தாங்க. இவர் ஆடின ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச்சும் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஆடின அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் மேட்ச்சுமே வந்துட்டு சேப்பாக்கில் தான் வந்து நடந்துச்சு. இவர் ஆடின இந்த லாஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச்சு விசஸ் ஆஸ்திரேலியாவும் வந்துட்டு சேப்பாக்கில் தான் வந்து நடந்துச்சு. டு கன்க்ளூடு, இவர் இன்னும் அந்த 2 மேட்ச் ஆடி இருந்தாக்க அந்த மேட்ச்சில் நிறைய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு மேட்ச் வந்துட்டு WTC ஃபைனல் 2023, அதுக்கப்புறமா வந்துட்டு வேர்ல்டு கப் ஃபைனல் 2023. 2 மேட்ச்லேயுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. அந்த லெஃப்ட் ஹேண்டர் வந்து டிராவிஸ் ஹெட் தான். ஒரு வேளை அந்த 2 ஃபைனலையும் இவர் ஆடி இருந்தாக்க எதனா டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஆட வைக்கலையே. ஆஷன்னா ஹேவ் அ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்னா இந்த கண்டென்ட் இதோட முடியுது. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.